இன்று நம்முடைய தியானத்திற்காக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2:17. These are a foreshadowing of things to come, but the reality is Messiah. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இன்றைய தினத்தில் ஃபோர் ஷேடோ, நிழல் என்ற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது மிகவும் முக்கியமான கோட்பாடு, வேதத்தில் உள்ள முக்கியமான ஒரு கோட்பாடு. இந்த உலகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திற்குள்ளாய் உலகம் கடந்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த உலகத்தினுடைய காரியங்களை பாருங்கள். அமெரிக்காவில் ஒரு பிரசிடெண்ட் வந்திருக்கிறார். யூரோப் ஒரு பெரிய வல்லரசாய் அது உருவாகி கொண்டு இருக்கிறது. எல்லாரும் பேசக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உலகம் என்று ஒரே உலகம் என்று சொல்லி ஒரு தலைவனை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு, ஒரு துன்மார்க்க தலைவனை கொண்டு வருவதற்கு இந்த முழு உலகமும் தயாராகி கொண்டிருக்கிறது. ஆனால் திருச்சபையோ நம்முடைய மணவளனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதை காணுவதற்கு நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் தற்செயலான காரியங்கள், எல்லாமே தற்செயலான காரியங்கள் நினைக்கிறோம். அப்படி எல்லா காரியங்களும் தற்செயலான காரியங்கள் அல்ல. பழைய காலத்தில் சொல்லுவாங்க, என்ன எந்த பக்கம் அப்படின்னு கேட்டால் தற்செயலாய் வந்தேன் அப்படிம்பாங்க. அப்படி தானே? தற்செயலா. அதில் எனக்கு சும்மா இருக்க கோஷ்டியும் உண்டு. ஏன் இங்கே நிற்கிறீங்க? சும்மா நிற்கிறேன். என்ன பேசுனீங்க? சும்மா பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த சும்மா விவகாரம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். அவருடைய செயல்கள் எல்லாமே அதிசயமானவைகள். அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன். அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அதற்கு பின்னால் அர்த்தம் உள்ளது, பொருள் உள்ளது. ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அநாதி திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே அடங்கி இருக்கிறது. தேவன் இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் வேதத்திலே நாம் காண்கிறோம், எத்தனையோ தேவனுடைய தாசர்களை காண்கிறோம். ஆனால் இன்றைக்கு வேதத்திலே முற்பிதாக்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லலாம், தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நான் பராக்கிரம் உள்ள தேவன், நான் வல்லமை உள்ள தேவன், ஞானமுள்ளவர் என்று தன்னை குறித்து மிகவும் உயர்வாக சொல்லலாம். ஆனால் அவ்வாறு அவர் சொல்வதை விட வேதத்தை முழுவதும் வாசித்து பார்த்தால், பழைய ஏற்பாட்டிலே குறிப்பாக, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு அப்படி என்ன விசேஷம் உண்டு? வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் வருங்காரியமாக இருக்கிற கிறிஸ்துவுடைய நிழலாக இருக்கிறது. ஆமென். தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட, தேவனுடைய வழியிலே நடக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நடக்கிற எல்லா காரியங்களும் வருங்காரியங்களுக்கு அது நிழலாக இருக்கிறது. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே அனுகூலமான காரியங்கள் இருந்தாலும் பிரதிகூலமான காரியங்கள் இருந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது நடக்காவிட்டாலும், நீங்கள் நினைத்தது நடக்காவிட்டாலும், எல்லாமே உங்களுக்கு எதிராக தெரிந்தாலும், எல்லாவற்றுக்கும் பின்பாக தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசியுங்கள். ஆமென். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நாம் அநேக முறை கேட்ட பிரசங்கம்தான். ஆனால் கர்த்தர் இன்று உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது அவன் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் தகன பலியாக பலியிடுவாயாக. ஆபிரகாம், ஈசாக்கு, தகப்பன் மகன் என்ற ஒரு
கதாபாத்திரம், உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் இங்கு வருகிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்புவதற்கு முன்பாக பல வேதத்தில் பல இடங்களிலே முன்னோட்டமாக சில தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை தேவன் அனுமதித்தார். அதனுடைய பொருள், அதனுடைய உண்மையான காரியம் கிறிஸ்துவை பற்றினதாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவனுடைய சாயல், அவருடைய நிழல் ஒவ்வொரு செய்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்பட வேண்டும். ஆமென். இங்கே பாருங்கள், உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் இப்பொழுது மோரியா என்ற தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளிலே தகன பலியாக பலியிடுவாயாக. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஒரு விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை பார்க்கிறோம். அவனுடைய ஒரே குமாரன், நேசகுமாரன், அவனுக்கு இஸ்மவேல் என்ற ஒரு குமாரன் இருந்தாலும் வேதம் அவனை ஏகசுதன் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த ஈசாக்கு மாத்திரம்தான் தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்த மகன். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தம் அல்லாமல் நாம் விரும்புகிற அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் அவைகள் ஒரு நாளும் தேவனால் அங்கீகரிக்கப்படாது. ஒருவேளை தேவன் அந்த காரியங்களை இஸ்மவேலை ஆசீர்வதித்தது போல அவனும் நல்லா இருப்பான்னு சொல்லி ஆசீர்வதிக்கலாம். ஆனால் அது தேவனுடைய பரிபூர்ண திட்டத்திற்கு உள்ளாக அது வராது. அது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பரிபூர்ண திட்டத்தை, சித்தத்தை ஒரு நாளும் நிறைவேற்ற முடியாது. ஆனால் இன்றைக்கு சபையிலே பிரச்சனை என்னவென்றால், அநேகர் இஸ்மவேலை பிடித்து கொண்டு அவனை சபையிலே கூட்டி கொண்டு ஆண்டவரே, இதுதான் ஆண்டவரே ஏகசுதன், இவனை ஆசீர்வதியும் அப்படி என்று கேட்குறாங்க. அப்படி ஒரு நாள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவருடைய சுத்தம் ஈசாக்கை ஆசீர்வதிப்பது. ஆமென். அந்த ஈசாக்கை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அந்த ஈசாக்கை பரிபூர்ணமாக ஈசாக்கும் சம்மதித்து அவன் பலிபீடத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். தகப்பனாகிய ஆபிரகாமும் மனப்பூர்வமாய் அவனை தேவனுடைய அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக, பலிபீடத்துக்கு முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் தேவன் அந்த ஈசாக்கை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கு இந்த பலியிடுற காரியத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார்? ஒரு 10 குறிப்புகளின் வழியாக உங்களோடு வேகமாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், ஏகசுதனாகிய ஈசாக்கை. ஆபிரகாமுக்கு பல குமாரர்கள், பல பிள்ளைகள் இருந்தாங்க. சாராளுடைய மரணத்துக்கு பின்பாகவும் இந்த ஆபிரகாம் அநேக பிள்ளைகளை பெற்று கொண்டிருந்தான். நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த ஏகசுதன் என்று சொல்லப்படுகிற ஈசாக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் சிலுவையிலே தந்தருளினார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நிழல், தேவனுடைய சாயல், வருங்காலங்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற காரியங்களை குறித்த நிழல் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டுமென்றால் நமக்கு எது உசிதமாக இருக்கிறதோ, எது நமக்கு பிரியமாக இருக்கிறதோ, அதுதான் நமக்கு வாழ்க்கை என்று நினைக்கிறோமோ, அதை தேவன் கேட்கும் பொழுது, தேவன் சொல்லும் பொழுது, அவருடைய சமூகத்தில் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாய் நாம் கொடுக்கும் பொழுது தேவன் அதை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். 2வது குறிப்பு, இந்த ஈசாக்கை பலியிட்டது ஒரு குறிப்பிட்ட மலையிலே, மோரியா மலையிலே ஈசாக்கை பலியிடும்படி தேவன் ஆபிரகாமை பணித்தார். அதே மோரியா மலைதான் 2000 வருஷம் கழித்து கொல்கதா என்றும் கபால ஸ்தலம் என்றும் அழைக்கப்பட்ட அந்த மலையிலே தேவாதி தேவன், இந்த பிரபஞ்சத்தை படைத்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் பலியிட்டார். ஆமென். நமக்காக பலியிட்டார். நீங்கள் இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க,
சில ஞானிகள் சொல்லுவாங்க, இதெல்லாம் கோஇன்சிடன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது எல்லாம் வந்து தற்செயலாக ஒத்து நடந்ததாக சொல்லுவாங்க. அப்படி நடக்கவே கிடையாது. தேவன் பல வேலைகளிலே வேதத்திலே முன்னோட்டமாக வரக்கூடிய காரியங்களை ஒரு நிகழ்ச்சி காட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஏதோ ஆபிரகாம் ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பலவிதமான மோரியா மலைகளை, பலவிதமான அந்த பலிபீடத்தின் அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எப்படி ஆபிரகாம் தேவனை 100% விசுவாசித்தானோ, ஒருவேளை ஈசாக்கு பலியிட வேண்டிய சூழ்நிலை வந்து அவன் பலியிட்டு இறந்து போனாலும் அவனை எரித்த பின்பும் அந்த சாம்பலிலிருந்து அவனை உயிரோடு கொண்டு வருவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான். அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். இன்னைக்கு வந்து ஏதோ சும்மா நம்ம பேர் மட்டும் ஆபிரகாம்னு வச்சுக்கோ, ஆபிரகாம் வைத்துக் கொள்ளுகிறோம். அப்படி அல்ல. ஆபிரகாம் தேவனை 100% விசுவாசித்தான். தேவன் போனா போவான், வானா வருவான். லோத்து கூட போய் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். லோத்துக்கிட்ட போய் நீ வந்து இந்த என்னது நீ வந்து பிடி நூல் பிடி, அரை அடி வந்து உள்ளே வந்திருக்கு அப்படிலாம் என்ன செய்ய மாட்டான். உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ, நீ விட்டது வந்து தேவனுடைய சித்தமாக இருக்கும். ஆமென். இந்த ஆபிரகாம் மாதிரி தேவனை 100% விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது பாருங்க, குறிப்பிடும் நேரத்திலே பிரசங்கி சொல்கிறான், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, பிடுங்குவதற்கு ஒரு காலம் உண்டு, கட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு, இடிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, சேர்ப்பதற்கு ஒரு காலம் உண்டு, சேர்த்த எல்லாவற்றையும் சிதறடிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்யும்படியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது, ஆகவே பயப்படாதிருங்கள். தேவன் ஏற்ற நேரம் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நடப்பிப்பதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். தேவனுடைய நேரத்தையும் காலத்தையும் முழுவதுமாக அறிந்த மனுஷன் இந்த உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே ஏற்ற பலன்களை தருகிற தேவன் என்பதை நாம் விசுவாசித்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஆமென். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நான்காவதாக, கழுதையின் மேல் ஏற்றி, ஈசாக்கை கழுதையின் மேல் ஏற்றி. இதே சம்பவத்தை நீங்கள் சுவிசேஷத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 21:4 இயேசுவை கழுதையின் மேல் ஏற்றி ஓசன்னா ஓசன்னா என்று அவர்கள் பாடி அவர்கள் அந்த எருசலேமின் வீதிகளிலே அழைத்து சென்றார்கள். என்ன ஒரு ஒற்றுமை பாருங்க. இந்த ஈசாக்கு என்ற பேரு கூட என்னதுன்னா, ஈசாக்கு என்ற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டவன் என்ற அர்த்தம், தானமாய் கொடுக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். ஆபிரகாமுடைய 100வது வயதிலே ஆபிரகாமுக்கு தானமாய் கொடுக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். அதே போல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். இதே பேட்டர்னை தான் 2000 வருஷம் கழித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கழுதையின் மேல் ஏற்றி பவனியாக அழைத்து செல்றாங்க. ஐந்தாவதாக, தொழுது கொண்டே. ஆபிரகாம் பாருங்க, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அவன் கடந்து செல்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான், நான் போய் என் மகனை வந்து பலியிட போகிறேன் என்று சொல்லவில்லை. அது எப்படி சொல்கிறான், ரீஃப்ரேஸ் பண்ணி, தொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஆமென். என்ன ஒரு தைரியம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நான் 2 வாரத்துக்கு முன்பாக உங்களோட பகிர்ந்து கொண்ட செய்தி, ஜெபத்தை குறித்து பகிர்ந்து கொண்டேன். ஜெபத்திலே ஒரு உன்னதமான ஒரு நிலைமை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையே ஒரு தொழுகையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே ஒரு தூபமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ ஜெபங்கள் இந்த நாட்களில் நடக்கிறது. அமாவாசை ஜெபம் என்று இருக்கிறது, முழு இரவு ஜெபம், அரையிரவு ஜெபம், தூங்கி கொண்டே ஜெபிக்கிற ஜெபம், பலவிதமான ஜெபங்கள் இந்த புது யுகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜெப தூபமாக தேவனுக்கு முன்பாக எழும்ப வேண்டும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே ஒரு மனுஷனாக வாழ்ந்த பொழுது தம்முடைய எல்லா காரியத்திலும், தம்முடைய பிறப்பு முதல் உள்ள எல்லா காரியத்திலும் ஒரு உசிதமான நிலைமை, தேவனுடைய சித்தத்தை 100க்கு 100 செய்து முடிக்கிற ஒரு காரியம்தான் அவர் சிலுவையிலே ஏறினது. தேவன் அதை மனப்பூர்வமாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை மனப்பூர்வமாய் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான தொழுகை, உண்மையான ஜெபம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருப்பது தான் ஒரு உண்மையான ஜெபம். ஆமென். அது என்னவா இருக்கட்டும், நமக்கு சௌகரியம் இல்லாமல் இருக்கட்டும், எதிராக இருக்கட்டும், நமக்கு சங்கடமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே நகருவது தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு செய்கிற உண்மையான தொழுகை. ஆமென். உண்மையான தொழுகை. நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, யார் என்னுடைய கஷ்டத்தை யார் புரிஞ்சு கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் பரலோகத்திலிருந்து எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். 6வது காரியம், கட்டைகளை எடுத்து அவன் மேல் அடுக்கி. பாருங்க, ஒருவேளை இதை பார்த்தீங்கன்னா நமக்கு நினைக்கலாம், இந்த ஆபிரகாம் எவ்வளவு கொடூரமான ஆளாக இருந்திருப்பான். இருந்து சின்ன பையன் மேலே கட்டைகளை, ஒருவேளை இந்த காலத்தில் தகப்பன்மார் கட்டைகளை அடுக்க முடியுமா? கட்டைகளை தூக்கி நீ மேலே போப்பா, இது மேலே தான் உன்னை போட்டு உன்னை கொல்ல போகிறேன்னு சொன்னால் என்ன ஆயிருக்கும்? மலையே ஏறி இருக்க மாட்டாங்க, கீழேயே என்ன செஞ்சுருப்பான்? ஆபிரகாமை பலியிட்டுட்டு வீட்டில் நியூஸை சொல்லியிருப்பான். அப்படி தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறது. அப்படி தானே? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்க சொல்கிறது கீழ்படுற, அப்படியே கீழ்படுறாங்க? அதை சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக 6 மணிக்கு படிங்கன்னா படிக்கிறாங்க, கரெக்டாக 6 மணிக்கு எந்தினா எந்திக்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க இருக்குது? ஐயா, நான் 4000 வருஷத்துக்கு முன்பாய் நடந்த ஒரு காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறவே இருக்கிறார். பாருங்கள், என்ன ஒரு பெர்ஃபெக்டான மேட்ச் பாருங்கள். 100 வருஷம் கழித்து பிள்ளை பிறந்தாலும் எப்படி மணியாக பிறந்திருக்கு. ஆமென். நம்ம இப்போ கொஞ்ச நாள் பிள்ளை பிறக்கலைன்னா என்ன ஆயிரும்? வெக்ஸ் ஆகிருந்தோம். குழந்தை இல்லையேன்னு. ஆண்டவர் சில பேருக்கு குழந்தையை தாமதிக்கிறது அதனால தான். நீ ஈசாக்குகளை பெற்றெடுக்க வேண்டும், இஸ்மவேல்களை அல்ல. ஈசாக்கும் இஸ்மவேலும் தோற்றத்திலே ஒன்று போல தான் இருக்கும். ஏன் ஒன்று போல இருக்குது? ஆபிரகாமுடைய வித்து, சரியா? ஒன்று போல தான் இருக்கும். ஆபிரகாம் எப்படி தான் கூப்பிடும்? டேடின்னா கூப்பிடும். பாஸ்டர் எப்படி கூப்பிடும்? பாஸ்டர்னா கூப்பிடும். ஆனால் பாஸ்டருக்கு தான் தெரியணும் எது ஈசாக்கு, எது இஸ்மவேல். உங்களை சொல்லலைங்க, வேற சபையில் சொல்கிறேன், சரியா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் ஈசாக்குகளை பார்க்க வேண்டும், இஸ்மவேல்களை அல்ல ஆண்டவரே. அவசரத்தில் இந்த நூடுல் செய்கிற மாதிரி உள்ள ஏதாவது ஒன்று நான் செஞ்சு ஆண்டவரே கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறதுக்கு உங்களுடைய சித்தம் எதுவோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஆமென். வெயிட் பண்ணுறேன். என் மாம்சம் அழிந்தாலும், என் மனைவியுடைய கர்ப்பம் செத்து போனாலும், எல்லாவற்றையும் நீ ரெஸ்டோர் பண்ணி ஆண்டவரே நீ என்ன நினைச்சீரோ அது என் வாழ்க்கையில் தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். அந்த ஒரு நிலைமைக்குள்ளாய் ஒவ்வொரு விசுவாசியும் வர வேண்டும். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். 7வதாக, புதரிலே கொம்புகள் சிக்கி இருக்க ஆட்டுக்கடாவை கண்டார்கள். ஆபிரகாமுக்கு தெரியாது, ஈசாக்குக்கு தெரியாது, நமக்கு இப்படி ஒரு விமோச்சனம், நமக்கு இப்படி ஒரு பலியாடு இருக்கும் என்று தெரியாது. ஆனால் 2000 வருஷம் கழித்து தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அவல நிலைமையை மாற்றுவதற்காக அவர் நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. தேவன் அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இந்த சூழ்நிலையை கடந்து போவேன் என்று நமக்கு தெரியாது. யார் நமக்கு உதவி செய்வான்னு தெரியாது. யாரை போய் இந்த உதவிக்கு யார்கிட்ட போய் நம்ம நிற்கிறதுன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும்,
தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். தேவன் இந்த உலகத்திலே என்னை எத்தனை நாட்கள் ஜீவிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அத்தனை நாட்களும் நான் கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்ற ஒரு விசுவாசம், உறுதிப்பாடு ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாய் வர வேண்டும். எத்தனை பேருக்குள்ளாய் இருக்கிறது? தேவனை நல்ல சூழ்நிலையில் மாத்திரமல்ல, பிரதிகூலமான சூழ்நிலைகளிலும் தேவனை நாம் 100% விசுவாசிக்க வேண்டும். நமக்கு தெரியாது அதனுடைய போக்கு எப்படி என்று தெரியாது, எப்படி அதிலிருந்து தப்பி பிழைப்போம் என்று தெரியாது. ஆனால் தேவன் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். 10வதாக அவன் ஆண்டவர் சொல்கிறார், இதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு முதலே சொல்லிட்டாரு. ஆனால் ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்த பின்பு, பலிபீடத்திலிருந்து எடுத்த பின்பு சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மலர்களைப் போலவும் இருப்பார்கள், சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இவங்க அந்த பலிபீடத்திலிருந்து திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது தான் வேதம் சொல்லுகிறது, பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். அதாவது ஈசாக்குக்கு ஒரு மணவாட்டி பிறந்து விட்டாள். இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே அறையப்பட்ட பின்பு சபை உருவானது. ஹல்லேலூயா. இப்பொழுது திரும்பவுமாக அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக வருவோம். வானத்து நட்சத்திரங்களை போல் இருப்பார்கள் என்று ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி போய் பரிசுத்த ஆவியானவரும் 50வது நாளிலே ஊற்றப்பட்ட பின்பு திருச்சபையிலே அநேக தேவனுடைய குமாரர்களும் தேவனுடைய குமாரத்திகளும் அவர்கள் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். ஆமென். ஏன் நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க? தானியேலில் சொல்லப்பட்டிருக்கு, ஞானவான்கள் ஒளியை போல என்ன பண்ணுவாங்களாம்? நட்சத்திரங்களை போல இருப்பாங்களாம். பிரகாசிக்கிற, சதா காலங்களிலும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். அடுத்து சொல்லுகிறார், சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அது என்ன சத்துருக்களின் வாசல்கள்? இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. நாம் அநேகர் எங்கே போக ரெடியாக இருக்கிறாங்க? நரகத்துக்கு போக. அவர்களை எல்லாம் மீட்டு எங்கே கொண்டு வரணும்? சபைக்கு கொண்டு வரணும். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஈசாக்கு ரெபெக்காளுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம். ஆபிரகாம் அவன் எப்படி ஈசாக்கை 100க்கு 100 அவன் சமர்ப்பித்தான் என்று பார்த்தோம். அது வரக்கூடிய காரியங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அது நிழலாக இருந்தது. அதே போல் ஈசாக்குடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈசாக்குடைய பெயரே என்னதான்? கொடுக்கப்பட்டவன், தானமாய் கொடுக்கப்பட்டவன். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் நமக்காய் கொடுக்கப்பட்டவர். இப்போ இந்த ஈசாக்குக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், சரியா? நம்ம நிறைய பொண்ணு பார்க்கறதுக்கு நிறைய க்ரைட்டீரியா வச்சுருக்கோம், அப்படி தானே? ABCDEFGH என்னதுங்க? தெரியாதா உங்களுக்கு? ஒன்றுமே தெரியாத மாதிரி நினைக்கிறீங்க? ஏஜ், பியூட்டி, காஸ்ட்டு, டவுரி, எஜுகேஷன், ஃபேர், அப்புறம் தான் காட்லினஸ். அப்படி தானேங்க? எத்தனை க்ரைட்டீரியா வச்சுருக்குறோம் பொண்ணை பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த ஈசாக்கு எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் சொல்லவே இல்லை. இந்த பொண்ணு பார்க்க அனுப்புனது என்னது? சரியான கலடு. யார்? ஆபிரகாம். அனுப்புனது யார்? அந்த எலியேசர் யார்? அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? ரொம்ப நாளும் ஆபிரகாமுக்கெல்லாம் வேலை பார்க்கான். இந்த 2 பெருசுங்களும் சேர்ந்து தான் என்ன பண்ணுது? ஈசாக்குக்கு மணவாட்டியை தேடுறாங்க. இந்த காலத்து பசங்க ஒத்துக்குவாங்களா? உங்களை விட 100 வயது மூத்தவங்க பொண்ணு தேடுறாங்க, ஒத்துக்குவீங்களா? ஆமாம், தாத்தா வயசில் இருக்க வேண்டிய ஆட்கள் பொண்ணு தேடுறாங்க. ஆனால் ஈசாக்கு பொறுமையாக இருந்தான்.
ஆமென். எத்தனை பேருக்கு அந்த பொறுமை இருக்குது? எத்தனை பேர் திருமண வாழ்க்கையில் அவசரமாக முடிவு எடுத்துட்டீங்க? இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்கக்கூடாது. நீங்களும் உங்கள் மனைவியும் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வாங்க. இனி கல்யாணம் முடிக்கிறதுக்கு வாங்கலாம் நான் பேசுகிறேன். நீங்கள் சும்மா இருந்தாலே போதும். இந்த விஷயத்தில் சும்மா இருந்தாலே போதும். ரெபெக்காள் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் வந்துடுவா. ஆமென். அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன், ஈசாக்கும் ஆல்ரெடி பிறந்துட்டான் தெரியுமா? ஏற்கனவே பிறந்துட்டான். தேவன் இணைத்து வைப்பார். இன்றைக்கு திருச்சபைகளே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏதாவது ஒன்றை அவங்களே செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு எங்களையும் என்ன செய்யணும், பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்லி கைகளை வைத்து கத்தரால் வந்த காரியங்கள் யார் சொன்னது தெரியுமா? பக்கா ஃப்ராடு சொன்னது. லாபான் சொன்னான். யார் சொன்னா? லாபான். அவன் யாக்கோபே ஒரு திருடன், அவனே ஏமாத்தினானா அவன் எவ்வளோ பெரிய திருடனாக இருந்திருப்பான். அவன் சொன்னான் இது கத்தரால் வந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இழிச்ச வயது அவனுக்கு தேவை. சரியா? அதனால் கல்யாண கார்டில் அதை போடாதீங்க. அந்த கான்டெக்ஸ்ட்டை பாருங்கள். பைபிளை வாசிக்கும் போது எந்த கான்டெக்ஸ்டில் யார் அதை சொன்னான்னு பாருங்கள். எல்லா கல்யாண கார்டுலையும் இந்த காரியம் கத்தரால் வந்துன்னு பிரிண்டருக்கு அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு கிறிஸ்தவங்க கார்டு அடிக்கணும்னா இப்படி தான் போடணும்னு தெரியும். அதே மாதிரி கல்லறையில் பார்த்தீங்கன்னா கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள்லாம் உள்ளே அனுப்புகிற ஆளு நைட்டு வரைக்கும் தண்ணி அடிச்சிருக்கோம். அவங்களையும் என்ன செய்யணும்? நம்ம போதகர்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா எத்தனை பொய்யை சொல்ல வேண்டி இருக்குது. ஆண்டவரே, அதுக்கு தான் அதிக ஆக்கினை அடையும்படி. ஆமாம், புரியுதா? சரி, நம்முடைய காரியத்துக்குள்ளே வருவோம். ஆதியாகமம் 24:16 அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவிலே இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு வந்தாள். பாருங்க, ஈசாக்குக்கு ரெபெக்காள் அவள் மணவாட்டியாக வருகிறாள். அதே போல் இயேசு கிறிஸ்துவுக்கு சபை மணவாட்டியாக நாம் ரெடியாகி கொண்டிருக்கிறோம். அப்போது அந்த மணவாட்டியுடைய ஒரு குவாலிஃபிகேஷன் இந்த ஆதியாகமம் 24:16 சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது மகா ரூபவதியாக இருந்தாள். அதே போல் திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்றால் சங்கீதம் 45:13 சொல்கிறது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாக இருக்கிறது. அதே போல திருச்சபையாகிய குமாரத்தி, சீயோன் குமாரத்தி மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்றால் உள்ளாக இன்னர் பியூட்டி எப்படி இருக்கணும்? பூரண மகிமை உள்ளதாக இருக்க வேண்டும், பூரண அழகுள்ளதாக இருக்க வேண்டும். உள்ளான அழகு என்பது சந்தோஷம், சமாதானம், அன்பு, கற்பு, இச்சையடக்கம், நீடிய பொறுமை, இதுபோல உள்ள உள்ளான பூரண அழகு உள்ளவளாய் திருச்சபையார் இருக்க வேண்டும். ஆமென். இதுதான் ரெபெக்காளுடைய ஒரு அடையாளம். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்குது, புருஷனை அறியாத கன்னிகையாக இருந்தாள். புருஷனை அறியாத கன்னிகையாக இருந்தாள். இது ஒரு முக்கியமான காரியம். ஒரு தடவை கிறிஸ்துவை அறிந்த பின்பு, சபைக்கு உட்பட்ட பின்பு, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாய் வந்த பின்பு நாம் உலகமும் வேணும், இயேசுவும் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. சங்கீதம் 45:10 சொல்கிறது, குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர். கிறிஸ்துவை அறிந்த பின்பு நமக்குள்ளாய் இந்த உலகத்தினுடைய ஆவி, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நமக்குள்ளாய் வரவே கூடாது. சில பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கும்.
அப்போ அந்த வேதம் சொல்லுது, ஒரு பெண் வந்து தன் கணவனை தவிர இன்னொரு ஆணிடம் பழகுவளாக இருந்தால், இந்த வேதம் என்ன சொல்லுது? புதிய ஏற்பாட்டில், விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இங்கே நல்லா பாருங்க, புதிய ஏற்பாட்டில் 2 வசனம் இருக்குது, எடுக்க நேரம் இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று ஒரு வசனம் இருக்கிறது. இன்னொரு வசனம் இயேசுவே சொல்கிறாரு, உலகம் உங்களை பகைச்சா நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. என்ன முரண்பாடாக இருக்குல்ல? அதனால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். ஆனால் நம்மளை வந்து உலகம் என்ன செய்யணுமா? பகைக்கணுமா? நம்மளும் வந்து உலகத்தை வெறுக்கணுமா? இயேசு கிறிஸ்து எந்த உலகத்தை சொல்கிறாரு? நாம் வந்து எந்த உலகத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கக்கூடாது. உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுவது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். ஆனால் இந்த உலகத்துக்குரிய ஒரு ஆவி என்று ஒன்று இருக்குது அல்லவா? என்ன ஆவி? நான் தான் பெரிய ஆள், நான் தான், எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் யாரை பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். இதுதான் என்னது? உலகத்தின் ஆவி. ஆனால் தேவனுடைய ஆவி என்பது ஈசாக்கை போல எல்லா வகையிலும் கீழ்ப்பிடுதல் உள்ள ஆவி. ஆமென். அதுதான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவி. 2 கொரிந்தியர் 11:2 வாசிங்க. நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் 2 கொரிந்தியர் 11:2. தேவ வைராக்கியமான, ஆமென், இந்த ஆவி என்பது தேவனுக்காய் வாழ வேண்டும். நாம் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையாக இருக்கிறோம், கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னியாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம் வேண்டும். அதுதான் தேவன் திருச்சபையாருக்கு, கன்னிகைக்கு, மணவாட்டிக்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம். எந்த காரியத்தை நம்ம விரும்பாவிட்டால் நிச்சயமாக அந்த காரியத்தை நாம் அடையவே முடியாது. ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த காரியத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆமென். ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், ஈசாக்கு ரெபேக்காளை குறித்து பார்த்தோம். சரியா? இப்போ திருச்சபை உண்டாகிவிட்டது. திருச்சபையிலே குழந்தைகள் பிறக்கிறாங்க, திருச்சபை வளர்கிறது. அந்த திருச்சபையில் எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க? ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமோ? சொல்லக்கூடாது. பாருங்க, தேவன் வந்து ஏசாவை அவன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவனை வெறுக்கலை. வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும், ஏன் நம்முடைய வாழ்க்கையில கூட நடக்கலாம். கிறிஸ்துவை அறிந்த பின்பும் இந்த ரட்சிப்பை நாம் அலட்சியமாக எண்ணும் பொழுது, அதை நாம் ஒரு பொருட்டாக நாம் எண்ணாவிட்டால் நாமும் ஏசாவை போல் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நல்லா பாருங்க, தேவன் ஆபிரகாமை மெசொப்பொத்தாமியாவிலிருந்து அழைத்தார். தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவன் அந்த அழைப்புக்கு உடன்பட்டு அவன் கடந்து வருகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தின்படி ஈசாக்கு பிறக்கிறான். ரெபெக்காள் வருகிறாள். இந்த ரெபெக்காளுக்கும் ஈசாக்குக்கும் பிறந்தவள் தான் யாரு? யாக்கோபும் ஏசாவும். எல்லாருமே தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு தேவனுடைய பிளானின்படி தான் எல்லாமே போய்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரே கர்ப்பத்தில் வேதம் சொல்கிறது 2 ஜாதிகள் உருவாகும் என்று சொல்கிறது. அப்போது தேவனுடைய திருச்சபையிலும் கூட யாக்கோபும் இருப்பாங்க, ஏசாவும் இருப்பாங்க. திரும்பவும் அதே பிரச்சனை வருகிறது. யாக்கோபும் ஏசாவும் பார்த்தா எப்படி தான் இருப்பாங்க? ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள தடவி பார்த்தா தான் என்ன செய்யும்? சொல்லுவோம்ல, நம்ம சும்மா இருக்கிற சிங்கத்தை. அப்போ இங்கே எத்தனை பேர் ஏசா இருக்கிறீங்க, எத்தனை பேர் யாக்கோபு இருக்கிறீங்க? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா 2 ரெட்டை குழந்தைங்க எப்படி தான் இருக்கும்? ஒன்று போல தான் இருக்கும். ஈசாக்கு எப்படி தான் கூப்பிடும்? டாடி அப்படின்னு தான் கூப்பிடும்.
இப்போ யார் ஏசா, யார் யாக்கோபு எப்படி கண்டுபிடிக்கிறது? தடவில கொஞ்சம் சொரிஞ்சு விட்டு பார்த்தா என்ன செய்யும்? அது ஏசாவா யாக்கோவான்னு தெரியும். சரியா? எவ்வளோ ஆழமான சத்தியம் பாருங்க. அதுக்குன்னு உங்கள் புருஷனையோ மனைவியோ போய் பரண்டி விட்டேன்னு சொல்லாதீங்க. இந்த யாக்கோபு இருக்கிறானே, யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் இந்த ஒத்தையா ரெட்டையா அதுவா இதுவா இது அவனுடைய மரணம் வரைக்கும் இருந்தது. மரணம் வரைக்கும் இருந்தது. அவன் பிறப்பில் என்ன செய்கிறான்? ஏசாவுடைய காலை பிடிச்சு கொண்டு என்ன செய்கிறான்? எப்படியாவது அவனை உள்ளே இழுத்து போட்டு வெளியே வரலான்னு நினச்சான். ஆனால் ஏசா தான் என்ன வேண்டாம், ஃபஸ்ட்டு அவுட் ஆனது யார் தான்? ஏசா. இப்போ பிறப்பிலே அவனுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, முரண்பாடு இருந்தது. ரெண்டாவதாக சேஷபுத்திர பாகத்தையும் அவன் ரொம்ப லாபமாக ஞானமாக அண்ணன் என்ன பண்ணான்? கூழுக்கு பதிலாக என்ன செஞ்சிட்டான்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். அடுத்து என்ன ஆகிறது? திருமணம் முடிகிறது. திருமணம் அந்த இரவிலே என்ன ஆகிறது? அங்கே ஒரு ஆள் மாறாட்டம் நடக்கிறது. அடுத்ததாக அவன் தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பினுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது மனாசாவையும் எப்ராயிமையும் இந்த யோசேப்பு நிறுத்துக்கிறான். இந்த மனாசா இருக்கான அவனை யாக்கோபுடைய வலது பக்கத்தில் நிறுத்துறான். ஏன்னா அவன் தான் மூத்தவன். எப்ராயிம் எங்கே நிறுத்துறான்? இடது பக்கம். ஆனால் யாக்கோபு என்ன செய்கிறான்? கையை கிராஸாக வச்சு என்ன செய்கிறான்? கடைசி வரைக்கும் இந்த ஒத்தையா ரெட்டியா இந்த பிரச்சனை யாக்கோபுக்கு கடைசி வரைக்கும் இருந்தது. எத்தனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சில காரியங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. சொல்ல முடியுமா? ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லையா? சில பேர் என்னதான் ஆண்டவருக்குள்ளே வந்தாலும் இந்த மாதிரி காரியங்களை கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துச்சான். அப்போ சண்டை வந்த உடனே வயல் வழியாக நடந்து போனாங்களாம். நடந்து போகும்போது குளம் இருந்துச்சான். குளத்தில் மனைவி விழுந்துட்டாலாம். விழுந்த உடனே மனைவி அதான் காப்பாற்றுங்கன்னு சொல்லலை, வெளியே ஒரு கையை நீட்டி நான் சொன்னது தான் சரின்னு சொன்னாலாம். அந்த மாதிரி கேஸுகளும் நாங்கள் பார்த்துருக்கோம். சரியா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆபிரகாமாக இருந்தால் இருக்கிறத விட்டுட்டு வரணும். ஈசாக்கா இருந்தால் நம்மை நாமே சமர்ப்பிக்க வேண்டும். ஈசாக்குக்கு பிறந்த யாக்கோபா இருந்தால் இந்த மாதிரி ஏமாத்துத்தனமாக ஏதாவது அடைன்னு நினைக்கவே கூடாது. யாருக்காவது லஞ்சம் கொடுத்து ஏதாவது சர்டிஃபிகேட்டில் ஏதாவது பேரை மாற்றி மினிஸ்டரை பார்த்து மினிஸ்டருடைய பிஏவை பார்த்து எப்படியாவது ஒரு கோல்மால்தனம் பண்ணி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நினைக்கவே கூடாது. தேவனுடைய வழிகள் எல்லாம் செம்மையான வழிகள். இந்த யாக்கோபு ஆதியாகமம் 22:12 வேதம் சொல்கிறது, அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு ஏணி வானத்தை எட்டி இருந்தது. தேவதூதன் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவன் கண்டான். யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவன் நடத்தின பாதைகள் எல்லாம் வருங்காரியங்களுக்கு அது நிழலாய் இருந்தது. யாக்கோபு பெத்தேல் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல அவன் ஒரு கல்லின் மேல் தூங்கும் பொழுது தேவன் இந்த ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். முதலாவதாக வேதத்தில் சொல்லப்படுகிற தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படுகிற ஒரு இடமாய் அந்த பெத்தேல் இருந்தது. அதே போல புதிய ஏற்பாட்டிலே பெத்லகேம் என்று சொல்லப்படுகிற ஊரிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆமென். பின்னாட்களிலே அது தாவீதின் ஊராக அது விளங்கியது. யாக்கோபுக்கும் தாவீதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 600-1000 வருஷம் வித்தியாசம் இருக்கும். தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு 1000 வருஷம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் தேவன் எப்படி யாக்கோபுடைய வாழ்க்கையில் வருங்காரியங்களுக்கு நிழலாய் தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்று பாருங்க. ரெண்டாவதாக ஆதியாகமம் 32:22 யாப்பேக்கு என்ற ஒரு நதியின் அண்டையில் அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடமாட்டேன் என்று சொல்லுகிறான். யாக்கோபு பெனியேல் என்ற ஒரு அனுபவத்திலே அவன் வரும் பொழுது ஆதியாகமம் 32:31 சொல்லுகிறது, அவன் பெனியேலை கடந்து போகிற பொழுது சூரியன் உதயமாயிற்று.
எங்கே பெத்தேலிலே அவனுக்கு அஸ்தமித்ததோ இந்த பெனியேலிலே சூரியன் உதித்தது. அவன் தேவ தூதனை முகமுகமாய் கண்டான். மூன்றாவதாக ஆதியாகமம் 35:17 அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி, எங்கே? பெத்தேலிலே. அவனுக்கு தரிசனமான அந்த பெத்தேலிலே ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரன் முகத்துக்கு தப்பி ஓடுகிற பொழுது அங்கே தேவன் தனக்கு தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். இந்த பெத்தேலுக்கும் ஏல் பெத்தேலுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு, நேரம் இல்லை. இந்த ஏல் பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம் என்றால், முதல் பெத்தேல் என்றால் பெத்து என்றால் இடம், சரியா? ஏல் என்றால் தேவன் வாசம் செய்கிற ஒரு இடம் என்று பெயர் பெத்தேல். ஏல் பெத்தேல் என்றால் தேவன் வாசம் செய்கிற பெத்தேல் என்று பெயர். விஷயம் புரிகிறதா? உங்களுக்கு 10 வீடு இருக்குது. இந்த 10 வீடுக்கு நீங்கள் தான் ஓனரு. ஆனால் நீங்கள் 10 வீட்லையும் குடியிருக்க முடியாது. நீங்கள் குடியிருக்கிறது ஒரு வீட்டில் தான் இருக்க முடியும். அதுதான் தேவன் வாசம் செய்கிற பெத்தேல். அதாவது நம்ம பேரில் மட்டும் கிறிஸ்தவங்களாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கைகளை என்ன செய்யணும்? கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும், ஏல் பெத்தேலில் அது வருவதற்கு முன்பாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லாபான் வீட்டில் போய் ரொம்ப நாள் இருந்தாங்கல்ல, இருந்தப்போ லாபானுடைய பல காரியங்கள் இந்த யாக்கோபுடைய குடும்பத்தாருக்குள்ளே வந்தது. அப்போ என்ன பண்ணாங்க? அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு தங்களுடைய வஸ்திரங்களை மாற்றி காதணிகளை கழற்றி போட்டு அதன் பின்பாகத்தான் இந்த ஏல் பெத்தேலுக்குள்ளாய் வந்தார்கள். ஆமென். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்த பின்பும் அநேக காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், பிசாசின் காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை ஏல் பெத்தேலாக இருக்க வேண்டும். தேவன் வாசம் செய்கிற ஒரு வீடாய், தேவனுடைய வீடாக இருக்க வேண்டும். வெறுமனே பேருக்கு மட்டும் தேவனுடைய வீடு என்று அல்ல, தேவாதி தேவன் வாசம் செய்யக்கூடிய ஒரு தேவனுடைய வீடாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். சரி, இப்போ 3 கேரக்டரை பார்த்துட்டோம். 4வது கேரக்டர் யோசேப்பு. எல்லாம் உங்களுக்கு வேதத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆதியாகமம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கணும். ஆகவே தான் நான் வசனத்தை சொல்லலை. எத்தனை வாசிக்க முடியும்? எத்தனை அதிகாரங்க இருக்குது ஆதியாகமத்தில்? 50. டெய்லி காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று நீங்கள் வாசித்தீங்கன்னா நீங்கள் முழுவதும் வாசித்து முடிச்சிடலாம். சரி, யோசேப்பு என்ற ஒரு கேரக்டர் வருகிறது. இந்த யோசேப்பும் வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக இருந்தான், நிழலாக இருந்தான். நான் சீக்கிரமாக ஒரு 10-12 குறிப்புகளை சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பு தம்முடைய தகப்பனுடைய பேரன்புக்கு பாத்திரமாக இருந்தான். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் பிதாவுடைய அன்புக்கு அவர் பாத்திரமாக இருந்தார். 2வதாக தேவன் யோசேப்புக்கு உன்னதமான வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்தார். அதே போல் இயேசு கிறிஸ்துவுக்கும் அநேக வாக்கு தத்தங்கள் வேதம் முழுவதும் நாம் காண்கிறோம். 3வதாக வேதத்தில் காணப்படுகிற, ஆதியாகமத்தில் காணப்படுகிற யோசேப்பு சொந்த குடும்பத்தால் பரிகசிக்கப்பட்டான். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் சொந்த குடும்பத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். கர்த்தராக இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். 5வதாக யோசேப்புடைய அங்கியை பகைவர்கள் உரிந்து கொண்டார்கள். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அங்கியையும் ரோமர்கள் உரிந்து கொண்டார்கள். 6வதாக இந்த யோசேப்பு பிரஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டான், எகிப்திய ஜனங்களிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டான். அதே போல இயேசு கிறிஸ்துவும் ரோமர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அடுத்ததாக யோசேப்பு சிறையிலே அடைக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவும் பிலாத்துவுக்கு முன்பாக அவர் நின்றார். யோசேப்பு சோதனையிலே உண்மையுள்ளவராய் இருந்தான். அதே போல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் வனாந்திரத்தில் சோதிக்கப்படும் பொழுது சோதனையிலே அவர் ஜெயித்தவராயிருந்தார். யோசேப்பு தவறாக குற்றம் சாட்டப்பட்டான். அதே போல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் தவறாக குற்றம் சாட்டப்பட்டார்.
எப்படி யோசேப்பு செய்யாத குற்றத்திற்கு ஒரு தண்டனையை அனுபவித்தானோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் செய்யாத குற்றத்திற்கு நம்முடைய பாவத்தை அவர் மேல் சுமத்ததினால் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். அடுத்ததாக யோசேப்பு அவன் உபத்திரவத்துக்கு பின்பாக உயர்த்தப்பட்டான். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே அவர் எல்லாருக்கும் முன்பாக இந்த பூமியிலே அவர் உயர்த்தப்பட்டார். ஆமென். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலும் நடந்த எல்லா காரியங்களும் வரக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய காரியங்களுக்கு அது முன் அடையாளமாக நிழலாக இருந்தது. இப்பொழுது முக்கியமான காரியத்துக்கு வரப்போகிறோம். நான் முடிக்கப் போகிறேன். சரி, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார்? எல்லாரும் வாசிக்கலாமா? எபேசியர் 1:4. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் குற்றமில்லாமலாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எத்தனை பேருக்கு இந்த வசனம் வழங்குது? வழங்கிச்சா? அப்படியா? சரி, நம்ம பாடலில் பார்த்தோம், தாயின் கருவின் உருவாகும் முன்னே, தாயுடைய தாய் கருவில் உருவாகும் முன்னே என்றெல்லாம் பார்த்தோம். ஆனால் எபேசியர் சொல்கிறது உலகத் தோற்றத்திற்கு முன்னே. எப்படிங்க? அதாவது ஆதாமை செய்யணும்னாலே ஒரு மண் தேவை, அப்படி தானே? களிமண் தேவை, தண்ணி தேவை. அதை வச்சு தான் ஆதாமை தேவன் உண்டாக்கினார். ஆனால் எபேசியர் 1:4 சொல்கிறது உலகத் தோற்றத்திற்கு முன்னே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டாராம். நம்ம எவ்வளோ முக்கியமானவங்க பார்த்தீங்களா? இந்த உலகமே உருவாகலை, பூமியே கிடையாது, அதற்கு முன்பாக தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டாராம். அது எப்படி என்று நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 2:7 நமக்கு தெரியும், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த ஆதியாகமம் 2 அவர் மண்ணினால் ஆதாமை உருவாக்குகிறார். உருவாக்கும் பொழுதே அவருக்கு ஒரு உன்னதமான திட்டம் இருந்தது. இந்த ஆதாமின் சந்ததியிலே நான் தோன்றப் போகிறேன். நான் தோன்றி ஆதாமுடைய சந்ததியார் எல்லாரையும் தம்மோடு இருக்கும்படியாக நான் அவர்களை என்னை போல மாற்றும்படியாக சிலுவையிலே மரிக்கப் போகிறேன் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். கொலோசியர் 3:3 சொல்கிறது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அப்போ நம்முடைய ஜீவன் எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. அப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறதுனா, நாம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே, ஏன் இந்த உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஜீவ விருட்சத்தை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் ஜீவ விருட்சத்தை பார்க்கிறோம். இந்த ஜீவ விருட்சம் வரக்கூடிய காரியங்களுக்கு அது நிழலாக இருந்தது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை தவிர இந்த ஜீவ விருட்சத்தை எங்கேயுமே கண்டே பிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிச்சிங்களா? அது எங்கே வருகிறது? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அந்த ஜீவ விருட்சம் வருகிறது. அந்த ஜீவ விருட்சம் கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:7 சொல்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். எத்தனை பேருக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும்? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய வழிகளிலே யார் நடக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாய் ஜெயங்கொள்ளவர்களாக இருப்பாங்க. இதுதான் தேவனுடைய அநாதி திட்டம். யோவான் 2:19 யூதர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் அதிகமாக கோபப்பட்ட ஒரு காரியம் என்னென்னா,
இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை நான் எழுப்புவேன் என்று சொல்லியிருந்தார். ஏனென்றால் அவர்கள் சொன்னாங்க, இந்த ஆலயத்தை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து 21 சொல்றாரு, அவரோ தம்முடைய சரீரமாகிய சபையை குறித்து அவர் பேசினார். அப்போ உங்களுக்கு என்ன விளங்குது? இதில் நீங்களாம் எவ்வளோ முக்கியமானவங்க விளங்குதா இல்லையா? ஆமென். பாருங்க, இந்த உலகமே தோன்றலை, இந்த பூமியே தோன்றலை, உலக தோன்றதுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ளாய் அவர் தெரிந்து கொண்டாராம். தேவன் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த தேவாலயம் மோசேயுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியின்படியாக ஒரு போர்ட்டபிள் ஸ்ட்ரக்சராக இருந்தது, பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சராகி மாறினது. அதான் தேவனுடைய ஆலயம். மோசேக்கு கிடைத்த வெளிப்பாடு தேவன் மலையிலே காண்பிக்கப்பட்ட ஒரு மாதிரியின்படியாக அவன் ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்தான். அந்த மாதிரி எங்கே இருந்தது? வெளிப்படுத்தல் 11:19 பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலே உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்போ மோசே செய்த அந்த ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தில் இருந்த ஒரு தேவனுடைய ஆலயத்தின் மாதிரியாக இருந்தது. உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை நான் சொல்ல போகிறேன். இவ்வளவு மகிமையான அந்த தேவாலயம் வெளிப்படுத்தல் 21:22 வேதம் சொல்கிறது, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். எத்தனை பேருக்கு விளங்குது? அதாவது நீங்கள் தற்செயலாக யாரும் இங்கே உட்காரலை. புரியுதா உங்களுக்கு? தற்செயலாக நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. தற்செயலாய் உங்களுக்கு யாரோ ஒரு ரெபெக்காளையோ யாரோ ஒரு சாதாரண ஆளையோ கட்டி வைக்கலை. உங்களுக்கு கணவனாய் வாய்த்தவரும் ஏதோ சாதாரண ஆள் கிடையாது. அவர் யார்? ஈசாக்கு. சரியா? நீங்கள் தான் தப்பாக பார்த்துட்ருக்கீங்க அந்த ஆளை. உங்களுக்கு வாய்த்த பிள்ளைகளும் என்னது? 12 என்னது? யாக்கோபுக்கு 1 தான் நல்ல பிள்ளை. யார்? யோசேப்பு. மற்றது எல்லாம் என்னது? சரியான தருதலைகள். அந்த தருதலைகளும் தேவனுடைய அனாதி திட்டத்துக்கு உள்ளாய் வந்தார்கள். ஆமென். ஆகவே நான் தற்செயலாக வந்தேன், சும்மா வந்தேன், இதெல்லாம் பேசக்கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டார். மோசேயுடைய சங்கீதம் என்று சங்கீதம் 90 இருக்கிறது. நம்ம 99 தான் நமக்கு தெரியும். 90 வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் மோசே சொல்கிறான் 92 பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். அதாவது என்னன்னா, இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பாகவும் நீர் தேவனாயிருக்கிறீர், இதெல்லாம் அழிஞ்ச பின்பும் நீர் இருப்பீர் ஆண்டவரே. அந்த நிலைமையில்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே பிரின்ஸ் என்ற ஒரு ஜிப்பா கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணணுன்னு அவருக்கு தெரியும். நாகு டேனியல் என்ற ஒரு சகோதரன் இருப்பார் என்று தெரியும். திருப்பூரிலிருந்து பிரதர் நகேந்திரன் இருப்பார், அங்கிருந்து இங்கே வருவார் என்று அவருக்கு தெரியும். அந்தோனி சாமி இருப்பார் என்று தெரியும். எப்போ? உலகத்தோன்றதுக்கு முன்பாக. அது மட்டுமல்ல, இந்த உலகம் எல்லாம் அழிஞ்ச பின்பும் நாம் தேவனுடைய சன்னதியிலே காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் ரோமர் 8:28 சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம், நாம் நிச்சயித்திருக்கிறோம். 29ஆம் வசனம், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இதுதான் அல்டிமேட் பாயிண்ட். ஆமென். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது, காரு லாட்டரி ஷீட்டில் நமக்கு விழுறது, பூந்தி வாங்கிறது, பிள்ளைங்களுக்கு MBBS கிடைக்கிறது, அமெரிக்கா போகிறது,
அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பி அனுப்பப்படுறது, இதெல்லாம் தேவனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. எது பெரிய ஆசீர்வாதம்? 29ஆம் வசனம் சொல்லப்பட்டபடி குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை கிறிஸ்துவுக்குள் உலகத்தோறதுக்கு முன்பே நம்மை முன் குறித்திருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவைகளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜஸ்டிஃபிகேஷன், சாக்டிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன். இதில் தான் எல்லா தியாலஜியும் எல்லா டாக்டரினும் அடங்கி இருக்கிறது. ஆமென். கடைசியாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்களை ஒரு நாளும் உதாசீனம் படுத்தாதிருங்கள். ஆமென். உதாசீனப்படுத்தாதிருங்கள். ஒருவேளை உங்களை நீங்கள் 10th நிறைய மார்க் எடுக்காமல் இருக்கலாம், +2 மார்க் எடுக்காமல் இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸை பண்ணலாம், ஏதோ ஒரு ஊழியத்தை பண்ணலாம், ஏதோ ஒரு ஊரில் குடியிருக்கலாம். ஆனால் எல்லா காரியத்துக்கும் பின்பாக தேவன் உங்களை உலகத்தோறதுக்கு முன்பாக உங்களை முன் குறித்திருக்கிறார் என்ற ஒரு அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த உலகம் எல்லாம் அழிந்த பின்பும் நம்மை குறித்து ஒரு அனாதி ஒரு தீர்மானம், ஒரு நோக்கம் தேவனுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கமற்றவர்களாய், எந்த ஒரு கொள்கையற்றவர்களாய் நீங்கள் வாழ்ந்தால் தயவு செய்து இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ளுங்க. தேவன் உங்களை முன் குறித்திருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள தேவன், சதா காலங்களிலும் மரண பரியந்தம், மரணத்துக்கு பின்பாகவும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. கரெக்டாக 11 படி நாங்கள் கரெக்டாக 12 மணிக்கு முடிச்சிடுவோம். நீங்கள் 9 மணிக்கு வந்துடணும். சரியா? நம்ம எல்லாம் எழுந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுந்துடுங்க, கண்ணை மூடுங்க. ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். தேவன் தெளிவாக என்று சொல்கிறார், வாழ்க்கையில பிடிப்பு இல்லாதவர்களுக்காய் ஜெபம் பண்ணு என்று. எத்தனையுடைய வாழ்க்கையில பிடிப்பு இல்லை? சாப்பிட்டீங்களா அப்படின்னா, ஆமாம் ஏதோ சாப்பிட்டோம். எல்லாம் கண்ண முடியுங்க, காது மட்டும் கேட்கட்டும். ஏதோ சாப்பிட்டோம். வேலை எப்படி இருக்கு? ஏதோ போகுது. தயவு செய்து அந்த வார்த்தையெல்லாம் மாற்றுங்க. பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? ஏதோ இருக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம். தேவன் உங்களை உலகத்தோன்றதுக்கு முன்பாக முன் குறித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் விட்டு எப்படி யாக்கோபு எல்லாவற்றையும் விட்டு காதல்களை விட்டு, தன்னுடைய லாபம் வேண்டிய காரியங்களை விட்டு, வஸ்திரங்களை மாற்றி பெத்தேலுக்கு அவன் பெத்தேலாய் மாற்றினானோ, தேவன் வாசம் செய்கிற ஒரு பெத்தேலாய் மாற்றினானோ, அதே போல் தேவன் உங்கள் குடும்பங்களை மாற்ற விரும்புகிறார். உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்களை மறுபடியும் ரீஷேப் பண்ண விரும்புகிறார். ஆகவே வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லை. ஏதோ சபைக்கு வாரேன், ஒரு பிரசங்கத்தை கேட்குறேன், சீக்கிரம் முடிதான்னு பார்க்குறேன், வீட்டுக்கு போகிறேன், காணிக்கை போடுறேன், அது அல்ல. தேவன் என்னை அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நிச்சயமாக என்னை அற்புதமாய் நடத்துவார். என் வாழ்க்கையில் ஆபிரகாமை போல எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை ஜெயிப்பதற்கு ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். என் வாழ்க்கையில் ஈசாக்கை போல ஒரு முக்கியமான காலகட்டத்தில் பெண் தேடலோ எந்த காரியமாக இருந்தாலும் நான் முற்றிலுமாய் சமர்ப்பிப்பேன். ஆண்டவரே, தேவன் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்ல. சகலத்தையும் நன்மைக்காகவே அவர் முன் குறித்திருக்கிறார். சகலத்தையும் நன்மைக்காகவே முன் குறித்திருக்கிறார். தேவனுடைய தீர்மானங்கள், திட்டங்கள் தீமைக்கானவைகள் அல்ல, அவை எல்லாவும் நன்மைக்கானவைகள், தேவனுடைய சுத்தத்துக்கு உட்பட்டவைகள். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், தேவனை 100% விசுவாசிக்க வேண்டும். யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மைக்கெல்லாம் தீமையே அனுபவித்திருக்கிறோமா? செய்த நன்மைக்கெல்லாம் குடும்பத்தாரிடத்தில் தீமையே அனுபவித்திருக்கிறோமா? உங்களுக்கு ஒரு செய்தி கடந்து வருகிறது. தேவன் யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்த தேவன் விரும்புகிறார். அதுதான் அவருடைய அனாதி தீர்மானம். ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்துக்கும் யோசேப்பு எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்தானோ அதே மாதிரி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தேவன் சிறைச்சாலையிலும் உங்களோடு கூட இருப்பார்.
பார்வோனுடைய சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது உங்களோடு இருப்பார். உங்களிடத்தில் இருந்த எல்லா வரங்களும் கிருபைகளும் சிறைச்சாலைக்குள்ளாகவும் அது வெளிப்படும். தேவன் அதே போல நம்மை நடத்த விரும்புகிறார். கடைசியாக நாம் பார்த்தோம் அல்லவா, கிறிஸ்துவுக்குள் அவர் எப்படி நம்மை முன்குறித்தாரோ அந்த அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். ஆகவே நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் நம்முடைய எல்லா விதமான சம்பத்துகளையும் நம்ம செய்கிற தொழிலையும் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் நம் தேவனுக்கு முன்பாக நாம் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, இது மறுபடியுமாக பலிபீடத்திலே வைக்கப்படுகிற ஒரு தருணம். தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடி உங்களை மீண்டுமாய் சமர்ப்பணம் செய்யுங்க. மீண்டுமாய் சமர்ப்பணம் செய்யுங்க. எப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்கெங்கெல்லாம் தேவனத்தில் அவங்க இடப்படுறாங்களோ அங்கெல்லாம் பலிபீடத்தை கட்டினாங்களோ அதே போல் மறுபடியும் ரீடெடிகேட் பண்ண போகிறோம். என்றோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், என்றோ ஒரு நாள் அபிஷேகம் பெற்றோம் என்று அல்ல. தேவன் இன்றைக்கு புது கிருபையினால், புது நன்மையினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். உங்கள் வாயை நிரப்ப விரும்புகிறார். எப்படி அந்த நிழல் நம்ம மேலே விழணும், அந்த இயேசு கிறிஸ்துவின் நிழல் சாயல் விழணும், பரிசுத்த ஆவியுடைய சாயல் நம்ம மேலே வரணும். அவருடைய செட்டைகளின் மறைவிலே அடைக்கலம் புகுவாய் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பாடலை பாடும் பொழுது இந்த பாடலை உணர்ந்து கையை தட்டி பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் அன்னை சேர்வே தேவனே நான் உமது அண்டையில் என்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் என்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமுள்ள பலியாக தேவனுடைய பலிபீடத்திலே படைக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஏசாவும் யாக்கோபும் பார்க்க ஒரு போலதான் இருந்தாங்க. உலகமும் தேவனுடைய ராஜ்யமும் ஒருவேளை தேவ ராஜ்யத்தில் பிறந்த பிள்ளையும் உலகத்தின் மக்களும் ஒருவேளை பார்க்கறதுக்கு ஒரு போல இருக்கலாம். ஆனால் தேவன் அடையாளம் கண்டுகொள்வார். நீ உலகத்து மனுஷனா இருக்கையா அல்லது தேவனுடைய பிள்ளையா இருக்கையா? ஆண்டவர் இன்னைக்கு உங்க முன்னால் ஒரு சவாலை வைக்கிறார். You want to continue to be in the Egypt, or you want to go back to Egypt, or you want to be in God's presence? Even though it is a wilderness, God is with you. The shadow, the light, the pillar of fire is upon you. வனாந்தரமாக இருந்தாலும் தேவனுடைய மேகமும் அக்கினி ஸ்தம்பமும் உன்னோடு கூட இருக்கும். ஆனால் எகிப்து உனக்கு வெறும் கும்மட்டிக்காயும் வெள்ளரிக்காயும் மட்டும்தான் கொடுக்க முடியும். தேவ பிரசனத்தை கொடுக்க முடியாது. ஜனங்கள் தேவ உபத்திரவப்படுகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது நான் இறங்கி வந்து பார்ப்பேன்னு சொன்னார் எகிப்தில்.
ஆனால் வனாந்தரத்தில் மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக கூடவே இருந்தார். இன்னைக்கு எதற்கும் நீ ஒப்பு கொடுக்க விரும்புகிற? யூ வாண்ட் டு பி இன் த வேர்ல்ட் ஆர் யூ வாண்ட் டு பி இன் த கிங்டம்? தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக தெரிந்து கொள்ளப்பட்ட பின்னால, தேவ ராஜ்யத்தில் அழைக்கப்பட்ட பின்னாலே, பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் அடையாளம் தெரியாம பரிசுத்தத்தை அலட்சியம் பண்ணி பாவத்துக்கு நேரம் நம்ம கண்களை திருப்பணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஏசா மனம் திரும்ப விரும்பினாலும் அவன் அதை அடைய முடியாமல் போயிற்று. அதனால்தான் முன்னாலேயே ஏசா ஆண்டவர் வெறுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையை இன்னைக்கு உங்களுக்கு முன்னாலே ஒரு சவால் இருக்கிறது. You want God to love you? Then be like Jacob. யாக்கோபை போல அவர் அண்டையிலே எப்பொழுதும் இருக்கத்தக்கதாக, கல்லை வைத்து உறங்கினாலும் அவருடைய பிரசன்னம் கண்ணு முன்னாலேயே இருக்கும். அவருடைய பிரசன்னம் கண்ணு முன்னாலே இருக்கும். நான் உன்னோடே கூட இருந்து, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை நடத்தி, நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து திரும்பி என்னிடத்துல வந்து சேர்ற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று அறிக்கை செய்தார். ஓ ஹல்லேலூயா! அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! ஓ ரப ஷரனந்தரரியக்கிரரி. ஹல்லேலூயா! ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவரே, பலிபீடத்தில் என்னை படைக்கிறேன் ஐயா. ஈசாக்கை போல பலிபீடத்தில் என்னை படைக்கிறேன் ஆண்டவரே. இன்னொருவர் வந்து என் கைகளை கட்டி என்னை பலிபீடத்தில் வைக்க வேண்டாம். ஓ, நானே என்னை என் பலிபீடத்தில் படைக்கிறேன். ஓ ரமல சந்தரன குரதி அந்தரே கிரியாந்தர். ஓ ரம ஷானதி அந்தரே கிரியாந்தரே. ஹல்லேலூயா! இந்த காலை வேளையில தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். Come on, leave everything behind and come forward. இன்னைக்கு நம்ம பாடல்ல பாடணும், ஆண்டவரே நான் உண்மை மாத்திரமே பற்றி கொண்டிருக்கிறது. எனக்கு வேற ஒரு ஆசை எனக்கு இல்லை, வேற ஒரு ஆசை எனக்கு இல்லை. உண்மை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கிற அதே ஆசை. ஹல்லேலூயா! இந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறையா. என்னை மறுபடியும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஓ, என்னை மறுபடியும் எடுத்து பயன்படுத்துங்க. நான் என் சகோதரனுக்கு பயந்து ஓடின காலம் போதும். எனக்கு சுதந்திரமாய் கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் பலவிதமான திட்டங்களை தீட்டினது போதும். ஹல்லேலூயா! என் பங்காக நீர் ஒருவர் மாத்திரம் இருந்தால் போதுமே, எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய நீதியும் வரும் பொழுது ஹல்லேலூயா இவைகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஹல்லேலூயா! ஷபபார தூர குரபல ஓ ரபலபர ஷந்தரதி குரபரி அந்தர. ஹல்லேலூயா! மக்கு நன்றி, மக்கு நன்றி. பலிபீடத்தில் படைத்தவுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பலிபீடத்தில் படைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையால நிறைப்பீராக. கர்த்தாவே, மனம் திரும்ப ஆண்டவரே ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே நீங்க கர்த்தாவே உடைய எண்ணத்தை ரீரைட் பண்றீங்க. சில பேருடைய சிந்தையை கர்த்தர் மாற்றி எழுதுகிறார். சில பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி எழுதுகிறார். சாபத்தின் வாழ்க்கை மாறுகிறது, அநியாயத்தின் வாழ்க்கை மாறுகிறது, அக்கிரம சிந்தை மாறுகிறது. தேவனோடு கூட வாழ்கிற அனுபவத்திலே, தேவனை பற்றி கொள்கிற அனுபவத்திலே தேவனுடைய உன்னதமான மகிமை உடைய வாழ்க்கையில திரும்பி வருகிறது. Hallelujah! It's returning back to you. Come on, receive it in Jesus name. மனம் திரும்பினவருடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வல்லமையை மீண்டும் அனுப்புகிறார். தம்முடைய வல்லமையை மீண்டும் அனுப்புகிறார். தம்முடைய சந்தோஷத்தை மீண்டும் அனுப்புகிறார். தம்முடைய திருப்தியை மீண்டும் அனுப்புகிறார். தம்முடைய சமாதானத்தை மீண்டும் அனுப்புகிறார். Receive it in Jesus name. ஹல்லேலூயா! உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உடைய சித்தத்தில் நீ வைத்திருக்கிறது ஒன்றும் தவறாத ஆண்டவரே, ஒன்றும் தரையில் விழாது. நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் எங்களோடு கூட திட்டமாக பேசியிருக்கீங்க. ஓ ஹல்லேலூயா! இந்த பூமியில நாங்கள் இப்பொழுது வாழ்கிறது கூட ஒரு நிழலான வாழ்க்கை தான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை முன்குறிக்க வேண்டும். ஹல்லேலூயா! கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்வதற்கு ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே நாங்கள் உம்மை போல காணப்படுவோம், உம்மை போல காணப்படும். இன்றைக்கு ஆண்டவரே கர்த்தாவே கண்ணாடியிலே பார்க்கிறதை போல நாங்கள் பார்த்தாலும்
ஒரு நாள் வருகிறது ஐயா, நாங்கள் உம்மை போலவே காணப்படுவோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி, மகிமையான நம்முடைய கரத்துக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்வீராக. நன்மை செய்யும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென்.